வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு காட்ட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அளவு 200 கிராம் அரிசி. இதுக்கு தேவையான பொருள்: எலுமிச்சம்பழம் 2 பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் ஜூஸ் மட்டும்தான். உப்பு, சீரகம், மிளகு, மஞ்சள், வேர்க்கடலை, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரக பவுடர். எல்லாத்தையுமே ஒரே கப்பில் போடுறேன் நான். மஞ்சள் 1/2 ஸ்பூன். பெருங்காயம் தூள் 1/4 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உங்களுக்கு கடலைப்பருப்பு தேவையில்லைன்னா வேர்க்கடலை மட்டும் போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய். நல்லெண்ணெய் தான் செய்யணும். வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்தும் கலர் மாறணும். உளுந்து கலர் மாறிடுச்சு. நம்ம வேர்க்கடலை இதில் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க இஞ்சி இதில் போட்டுடலாம். ஒரு மிளகாய் 2ஆக பிரிச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா பவுடரு, அது இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எலுமிச்சம்பழம் ஜூஸுக்கு ஏற்ற உப்பு. சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலையை இதில் போட்டுருலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் உப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ லெமன் ஜூஸை இதில் சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சாதத்தை இதில் போட்டு கிளறிடலாம். நல்லா கீழேருந்து கிளறிங்க. அதான் தாளிப்புலாம் மேலே வரும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புழுங்கல் அரிசியில் நான் இதை செஞ்சுருக்கேன். சாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தால் இதே மெத்தடில் பச்சரிசியில் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க. கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.